அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ கிருபையும் சமாதானமும் நிறைவாய் வருகிறதாக இந்த புதிய நாள் நம் வாழ்விலே ஒரு மனமகிழ்ச்சி நாளாய் காணப்பட ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. அன்புக்குரியவர்களே, வாசிக்கப்பட்ட இந்த திருமுறை பகுதியிலே எரேமியா 26ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, இந்த பகுதியிலே எரேமியா தீர்க்கதரிசி தேவாலயத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் சொன்ன அந்த தீர்க்க தரிசன உரைகளை கேட்ட பொழுது ஜனங்கள் எவ்விதமாக செயலாற்றுகிறார்கள் என்பதை இந்த பகுதியிலே பார்க்க முடிகிறது. யோசியாவின் குமாரனும் யூதாவின் ராஜாவுமாகிய யோயாக்கீமுடைய ராஜ்யபாரத்து காலத்திலே, அந்த துவக்கத்திலே இந்த எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. அன்புக்குரியவர்களே, எரேமியாவுக்கு ஆண்டவருடைய அழைப்பு இருந்தது. எரேமியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் பகுதி அதிகாரங்களிலே பார்க்கும் பொழுது எரேமியாவை ஆண்டவர் அழைக்கிறார், தீர்க்கதரிசியாக அழைக்கிறார். ஆனால் எரேமியா சொல்லுகிறார், நான் ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் அப்படி சொல்லாதே, இடிக்கவும் கட்டவும் நாட்டவும் இதோ நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் எரேமியாவுக்கு விசேஷித்த ஒரு கிருபை கொடுத்து அழைத்து அவ்விதமாக தீர்க்க தரிசன ஊழியத்தை ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். இந்த தீர்க்க தரிசியாக அழைக்கப்பட்ட எரேமியா ஒருவேளை தானாய் ஏற்படவில்லை, ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்க தரிசி இந்த எரேமியா. ஒரு தீர்க்க தரிசி என்பவர் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்ல வேண்டும். அது நன்மையாக இருக்கலாம், தீமையான காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை சொல்லுவது தீர்க்கதரிசனுடைய பணி. ஒருவேளை அதனுடைய பிரதிபலன் எதுவாக இருக்கலாம், கனப்படுத்தப்பட்டாலும் இருக்கலாம், கனவீனமாக எண்ணப்படுகிற நிலையில் இருக்கலாம், இல்லாவிட்டால் சிறை சேதம் கூட செய்யப்படலாம். ஆனாலும் ஆண்டவர் சொன்னதை சொல்லுவதுதான் தீர்க்கதரிசனுடைய பணியாக இருக்கிறது. எரேமியாவும் அப்படிதான் அழைக்கப்பட்டிருந்தார். யோயாக்கீம் ராஜாவின் ஆரம்ப காலத்திலே இங்கு யூத ராஜ்யங்களை குறித்து சொல்லுகிற காரியம். யூத ராஜ்யத்திலே தான் எது இருக்கிறது என்றால் எருசலேம் தேவாலயம் இருக்கிறது. எருசலேம் தேவாலயம் யூத ராஜ்ய பாரத்திலே காணப்படுகின்றது. ஆனால் இந்த யூத ராஜபாரத்தில் இருக்கிற எருசலேம் ஆலயத்தை குறித்து அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனால் எது நடக்கும் என்பதையும் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 26ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களிலே பார்க்கும் பொழுது, நீங்கள் கேளாமல் போன என் ஊழியக்கார தீர்க்கதரிசி வார்த்தைகளை கேட்கும்படிக்கும், நான் உங்கள் முன்வைத்த என் நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கும்படிக்கும் நீங்கள் என் சொல்லை கேளாமல் போனால், என் வார்த்தைகள் எச்சரிப்புகளை கேளாமல் போனால், நான் இந்த ஆலயத்தை சீலோவை போலவும் இந்த நகரத்தை பூமியில் எல்லா ஜாதிகளுக்குண்டாக சாபமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று எச்சரிக்கிறதை 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லி முடித்த பொழுது அங்கு உடனடியாக 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், சகல ஜனங்களுக்கும் சொல்ல கர்த்தர் தனக்கு கற்பித்தவைகளெல்லாம் எரேமியா சொல்லி முடித்த போது ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் சகல ஜனங்களும் அவனை பிடித்து நீ சாகவே சாக வேண்டும் என்று அவ்விதமாக குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். இது நிமித்தமாக எரேமியாவுக்கு விரோதமாக ஜனங்கள் எழும்பிவிட்டார்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆசாரியர்கள் எழும்பிவிட்டார்கள், தீர்க்கதரிசி எழும்பிவிட்டார்கள். ஆக இந்த எரேமியாவுக்கு என்ன செய்யலாம் என்று யோசித்து யூதாவின் பிரபுக்கள் எல்லாரும் இந்த வர்த்தமானங்களை கேட்டு ஆலயத்தின் புதிய வாசலில் போய் கூடி அவர்கள் யோசிக்கிறார்கள். அப்பொழுதும் எரேமியா சொல்லுகிறான், கர்த்தர் சொன்னதுதான். அந்த தீங்குக்கு ஒருவேளை நீங்கள் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவரை தேடினால் அவர்களுக்கு மனஸ்தாபப்படுவார், இல்லாவிட்டால் ஆண்டவர் சொன்னது நிறைவேறும் என்று சொல்லிவிடுகின்றான். ஆனால் நடக்கிறது காரியம் என்ன? இதோ ஆண்டவர் அந்த நிலைகளிலே இந்த எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது,
நீங்கள் ஒருவேளை நான் உங்களுடைய கரத்திலே தான் இருக்கிறேன், என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று சொல்லிவிடுகிறான். ஆனால் நீங்கள் என்னை கொன்று போட்டால் நீங்கள் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் உங்கள் நகரத்தின் மேலும் இதன் குடிகளின் மேலும் சுமத்தி கொள்ளுவீர்கள் என்று நிச்சயமாய் அறிவீங்கள் என்று சொல்கிறான். அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், குற்றமில்லாத இரத்த பழி ஒருபோதும் நம்முடைய தலைமை சிரசின் மேல் அமரக்கூடாது. குற்றமில்லாத இரத்த பழி சிந்தப்பட விடக்கூடாது. குற்றமில்லாமல் இருக்கிற ஒரு மனிதனுடைய இரத்த பழி அது ரத்தம் சிந்தப்படுமானால் அது குடும்பத்திற்கும் அது திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் அது ஆபத்தானது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இந்த நிலைகளை தான் சொல்லுகிறார், நீங்கள் குற்றமில்லாத இரத்த பழியை உங்கள் மேலும் நகரத்து மேலும் நீங்கள் சுமத்தி கொள்வீர்கள் என்று நிச்சயமாய் அறிவியுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஒரு நீதிமான் துன்பப்படுத்தப்படுவது அது பயங்கரமான விளைவை ஏற்படுத்தக்கூடும். ஒரு நீதிமான் அவர் கஷ்டப்படும் பொழுது அது கர்த்தருடைய பார்வையிலே அது கணக்கிலே வைத்துக் கொள்ளப்படும். ஆகவே இந்த உலகத்திலே நீதிமானோ ஒருவேளை கர்த்தருடைய நாமத்து மகிமையாக நிற்கின்ற குற்றமில்லாத நிலையிலே காணப்படுகிற ஊழியக்காரனோ யாராக இருந்தாலும் அவருடைய இரத்த பழி அங்கு அது சும்மா விடாது என்பதுதான் பரிசுத்த வேதாகமம் இந்த பகுதி வழியாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, திருமறையிலே நாம் பார்க்கும் பொழுது இதோ குற்றப்பழி குற்றமில்லாத இரத்த பழி அது எவ்வளவு ஆபத்தை உண்டாக்கினது என்பதை எல்லாம் நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவர், மாசற்றவர், கரையற்றவர். அவருடைய இரத்தம் பூமியிலே சிந்தப்பட்டது. இந்த இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் தலை மீதும் சந்ததி மேலும் இருக்கட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நடந்தது என்ன? அதற்கு பின்பதாக எருசலேம் இல்லாமல் மண்மேடாய் மாறி போனது. இதுதான் வரலாறு என்பதை பார்க்கிறோம். அவருடைய வரலாறு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் அநேக தீர்க்க தரிசனைகள், அநேக கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக நின்றவர்கள், உண்மையாய் நேர்மையாய் காணப்பட்டவர்களுடைய இரத்த பலியை சிந்தின இடங்களும் அப்படிதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம், கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனித்து அவருடைய பாதையிலே நாம் நடப்போமானால் அவர் நிச்சயமாக தீங்குக்கு மனசாப்படுவார். அதுதான் எரேமியா 26ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்கிறார், இப்பொழுது நீங்கள் உங்கள் பலிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனசாப்படுவார். தீங்குக்கு மனசாப்படுகிற ஆண்டவர். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை என்ற பயணங்களிலே கர்த்தரை துக்கப்படுத்தின காரியங்கள், வேதனைப்படுத்தின காரியங்கள் எது இருந்தாலும் அதற்காக தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது, அதற்காக மனஸ்தாபப்படும் பொழுது கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்கிறார் என்பது உண்மையான காரியம். அவர் இரக்கத்தை செய்கிறவர், மனஸ்தாபப்படுகின்ற ஒரு ஆண்டவர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் நம்மோடு இடைபடுகிறார். ஒரு திருச்சபையிலே ஒரு சகோதரை சந்தித்தேன். அந்த சகோதரர் சொன்ன காரியம், ஐயா, நான் திருச்சபைக்கு விரோதமாகவோ ஊழியத்துக்கு விரோதமாகவோ நான் ஒருபோதும் எதிராக நிற்பதில்லை என்றார். எதற்காக என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்ன காரியம், எங்களுடைய தாயார் மரணப்படுக்கையிலே இருந்தார்கள். மரணப்படுக்கையிலே காணப்பட்ட பொழுது அந்த தாயார் மரணத்துக்கு இப்பொழுது வந்துவிடும், முடிந்துவிடும் என்று நினைப்போம். ஆனால் முடியாது. அவர்கள் சில வருடங்களாகவே மிகுந்த வேதனை அனுபவித்தார்கள். அடிக்கடி நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஓடி வருவோம், இறந்து விடுவார்கள் என்று. ஆனால் இறப்பதில்லை. அவர்கள் இழுத்து கொண்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு மரணத்தோடு போராடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒரு ஊழியக்காரரை அழைத்து ஜெபித்தோம் ஐயா. அப்பொழுது அவர்கள் சொன்ன காரியம், ஜெபித்து விட்டு சொன்னார்கள், 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக என் கர்த்தருடைய சமூகத்திலே நீ உன் முந்தானையை தூக்கி வீசி எறிந்து விட்டு எவ்வளவு வேகமாக எழுந்து சென்றாய் என்று அதை சொன்னார்கள். ஆக ஒரு ஊழியக்காரர் ஏதோ ஒரு திருமறை பிரசங்கம் செய்திருக்கிறார். அந்த தாயார் என்ன செய்திருக்கிறார்கள்? 35 ஆண்டுகளுக்கு முன்பதாக முந்தானை தூக்கி வீசி அந்த ஆலயத்தை விட்டு கோபத்தோடு எதிர்த்து சென்றிருக்கிறார்கள். அந்த காரியத்தை சொன்ன பொழுது பிள்ளைகள் எல்லாரும், பேர பிள்ளை எல்லாரும் அந்த இடத்திலே அழுது ஜெபித்தார்களாம். எங்கள் தாயார் செய்த
இப்படிப்பட்ட தீமை எது இருக்குமானால், உமக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்குமானால் மன்னித்தருளும் என்று வேண்டிக் கொண்ட பொழுது ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்துக்கு அவர்களை எடுத்து கொண்டாராம். அதிலிருந்து நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாகவோ ஊழியர்களுக்கு விரோதமாகவோ நான் ஒன்றும் பேசுவதில்லை, என் குடும்பத்தில் யாரும் நாங்கள் பேசுவதில்லை என்று சொன்னார்கள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, குற்றமில்லாத இரத்தப்பழி நம்மேலும் நம்முடைய சந்ததி மேலும் பட்டணத்தின் மேலும் அமர்ந்து விடவே கூடாது. ஆண்டவர் அப்படிப்பட்ட தீமைக்கு நம்மை விலக்குவாராக. கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொண்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்காக நாம் வாழ்ந்திருப்போம். அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருவாராக. ஆமென்.